சர்ஃப் எக்ஸல் ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஓகே, பேசுறவங்க எல்லாரும் ஓகேவா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அவங்க யாருக்காவது? இல்லையா? போகலாமல்ல? பிக் பாஸ் புரிஞ்சுப்பீங்க, ரியலைஸ் பண்ணீங்க சார், பேசிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தால் சிரிச்சிட்டு இருந்தால் அது அர்த்தம் என்ன? நீங்கள் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்லை நான் எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? நான் வந்து எனக்கு யாராவது சொன்னாங்கன்னா, ஓ இப்படியா இருக்கா, இத்தனை சீசன் அளவுக்கு ஷோவில் இவ்வளோ வீக் போட்டிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு அப்படி போயிடுச்சா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அது எப்படி சிரிச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சிரிக்கிறத வச்சு தான் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா முதல்ல அந்த கேள்வி கேட்டேன் நான். அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மேலே சொன்னதுக்கப்புறம் திரும்பி அங்கே உட்காந்து சிரிச்சுட்டு என்ன எதுங்க தப்பு? முதல்ல வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறதே பேசக்கூடாது தெரியுமா? அது தப்பு. அது மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. சரி, அதுக்கு சிரிச்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணால் அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. திரும்பி சிரிக்கிறீங்க, அது தப்பு. நீங்க தப்புன்னு உடனே எப்படிங்க திரும்பி அதே பண்ணுவீங்க? உட்காருங்க. ஏன்னா ரம்யா உணரணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யாவுக்கு வந்து சொல்லிட்டு போறோம். நீ இதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ரம்யாவுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொன்னாதான் ரம்யா யோசிப்பாங்க. ரம்யா யோசிக்கணும்னு சொன்னது ரொம்ப யோசிக்காத வைக்கிறவங்க பிரச்சனை இல்லைங்க, உள்ள பண்ணாதீங்க. நீங்க பேம்பர் பண்ணி அவங்க ஆட்டத்தை கெடுக்காதீங்க. பாவம், தயவுசெய்து சிரிக்காதீங்க ப்ளீஸ். அவங்க திரும்பி அதே பண்ணாங்கன்னா அப்ப அவங்க வெளியே போயிடுவாங்களா? அப்ப அந்த பிளான் இருக்கு அவங்களுக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த பாசத்தை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க ரெண்டு உட்காந்துக்கோங்க. ரம்யா நீங்க நீட்டுங்க. நம்ம எல்லாரும் யாருதான் உட்காரு உட்காரு. பாரு, ஒரு முறை சொல்றேன் பாரு. ஓகே, உங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் இருக்கு. ஓகே, ஆனா ரொம்ப ரொம்ப தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வேஸ்ட் பண்ணி தெரியல. பிரவீன், திவாகர் ரீல்ஸ் பண்ணும்போது அங்க என்ன சீன்? எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம், அவர் மட்டும் யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்காரு. நான் சொல்லிட்டே இருக்கேன் வந்து பேர் பாடியோட இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதானே? அப்படியே நினைச்சா பிளஸ் யூனிஃபார்ம்ல இல்லைன்னா அது முக்கியத்துவம் இல்லை. வீட்டில் வேற யாரெல்லாம் சட்டை இல்லாமல் சுத்தினான்னு சொல்லுங்க. அவர் மட்டும் தான் இருந்தாரா? எஃப்ஜே பனியோட சுத்தும்போது தெரியலையா? கமரில் சட்டையில உங்களை நீங்க மதிக்கிற அளவுக்கு இன்னொரு